ஹாய் வினோத்து, எப்படி இருக்க? எங்கே போன? லைவுக்கே ஆளக்கானோம். வினோத்து, உன்ட்ட ஒன்று கேட்குறேன், கோச்சுக்காத. சிங்கிளாக நீ இருக்கனால கேட்குறேன். சசி வினோன்னு ஒரு ஐடி இருக்கு இல்லையா? அது யார்? அவங்க சொந்தக்காரங்களா? ரொம்ப நன்றி லைக்கு. வினோ சசின்னு ஒரு ஐடி. அக்கா அப்பாவுக்கு உடம்பு முடியல. என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனே இல்லையா? எனக்கு தெரியாதக்கா. சரி சரி, ஓகே. ஹாஸ்பிட்டல் போனே இல்லையான்னு. சாப்பிட்டாச்சா? சசி வினோ எனக்கு தெரியாது. சரி, பரவாயில்ல. நான் அவங்க ஐடி வினோ சசின்னு இருந்ததா, சரி உனக்கு தெரிஞ்சவங்க போல வாட்டுக்கு இருந்துச்சு. சாப்பிட்டியா வினோத்? வினோத்து, நம்ம தர்ஷன் லைவில் கலக்கிறாரு. காலையில் 3 மணி நேரம், சாயந்தரம் 3 மணி நேரம். எப்படி தான் உட்காந்து ஒரே இடத்துல பேசிகிட்டு இருக்காரு தெரியல. நம்மளால 1 மணி நேரமே லைவ் போட முடியல, கஷ்டமாக இருக்குது. அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க காலில். ஆமாக்கா. என்னாச்சு? கால் ரொம்ப பெயின் ஆயிடுச்சா? நான் வரவே இல்லைக்கா லைவுக்கு. அப்பா பார்த்துக்க வினோத்து, லைவ் முக்கியம் கிடையாது, சரியா? இனிமேல் தான் கூட இருக்கணும். ஆப்ரேஷன் பண்ணனால அவங்களால நடக்க முடியாது, பாத்ரூம் போகிறக்குலாம் சிரமமாக இருக்கும். கூட இருந்து டேக் பண்ணிக்க, பாவம். வயசானவங்களுக்கு நம்ம தான் உதவியாக இருக்கணும், சரியா? வீட்டில் இருக்க பெரியவங்களை கேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு உண்மையாலுமே பசங்க நீ வினோத்தை உன்னையெல்லாம் பாராட்டணும். நிறைய பேர் பேரண்ட்ஸை சுமையாக நினைக்கிறாங்க அந்த காலத்தில். வினோத் பாரு, நல்ல பையன்லாம் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். இன்னைக்கு